நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட பயங்கர திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு இமயமலை பிராந்தியத்தில் பெரும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கில் 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இமயமலை பகுதியில் திடீரென ஏற்பட்ட பனி மற்றும் பாறைச்சரிவே இந்த பேரழிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மலைப்பகுதியில் சரிந்து விழுந்த பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகள் காரணமாக லெண்டே ஆற்றின் குறுக்கே தற்காலிகமான இயற்கை அணை போன்ற தடுப்பு ஒன்று உருவானதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆற்றின் இயற்கையான நீரோட்டம் இந்த தடுப்பால் தடுக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னால் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தேங்கியுள்ளது. பின்னர் இந்த இயற்கை தடுப்பு திடீரென உடைந்த போது தேங்கியிருந்த நீர் கட்டுக்கிடங்காத வேகத்தில் கீழ்நோக்கி பாய்ந்துள்ளது. இதனுடன் பாறைகள், மணல் மற்றும் சேறும் சேர்ந்து பாய்ந்ததால் ஆற்றின் பாதையில் இருந்த குடியிருப்புகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கின் போதே கோசி மற்றும் திரிசூடி ஆறுகளிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆறுகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்ததால் கரையோர கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. பல பகுதிகளில் மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறுவதற்கே போதிய நேரம் கிடைக்காமல் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெள்ள நீருடன் அடித்துச் செல்லப்பட்ட சேறு மற்றும் பாறைகள் காரணமாக பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. நேபாளத்தின் ரசோவா மற்றும் நுவாகோட் மாவட்டங்களே இந்த அனர்த்தத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக சீன எல்லைக்கு அருகில் உள்ள மலைப்பகுதிகளில் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக மீட்புக் குழுக்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக முக்கிய சாலைகள் பல துண்டிக்கப்பட்டுள்ளன. பல பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கான தரைவழி போக்குவரத்தும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீட்புக் குழுக்கள் சம்பவ இடங்களை சென்றடைவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த பேரழிவால் கைலாஸ் மானசரோவர் புனித பயணம் மேற்கொண்டிருந்த இந்தியர்களும் சிக்கியிருக்கலாம் என்ற பெரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்காக நேபாளம் வழியாக சென்ற 130க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட சுமார் 600 பயணிகள் காணாமல் போயுள்ளதாக அஞ்சப்படுகிறது. இவர்களில் யாத்ரீகர்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் போக்குவரத்தை பயன்படுத்தியவர்களும் இருக்கலாம் என கூறப்படுகிறது. காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை, புதிய நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் மற்றும் சாலைகளில் தேங்கியுள்ள தடிமனான சேறு ஆகியவை மீட்பு பணிகளுக்கு மிகப்பெரிய தடையாக மாறியுள்ளன. ஹெலிகாப்டர்கள் மூலமாக மீட்பு பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகள் முயற்சித்து வருகின்றனர். எனினும் மோசமான வானிலை மற்றும் மலைப்பகுதிகளில் நிலவும் கடுமையான சூழ்நிலை காரணமாக சில பகுதிகளை விமானம் மூலம் சென்றடைவதும் சவாலாகியுள்ளது. இதற்கிடையில் சீனா நேபாள எல்லையில் அமைந்துள்ள கியரோங் வர்த்தக கணவாயும் இந்த பேரழிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நேபாளத்தையும் திபெத்தையும் இணைக்கும் முக்கியமான வர்த்தக பாதைகளில் ஒன்றான கியரோங் பகுதி விளங்குகிறது. அங்கு ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக சாலைகள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட முக்கிய உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. முக்கிய சர்வதேச பாலங்கள் சேதமடைந்ததால் இரு நாடுகளுக்கும் இடையிலான போக்குவரத்து மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் அந்த பகுதியில் செயல்பட்டு வந்த பல நீர்மின் திட்டங்களும் வெள்ளத்தின் தாக்கத்திற்கு உள்ளாக நீர்மின் நிலையங்கள் மற்றும் மின்சார உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதால் சில பகுதிகளில் மின்சார விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பேரழிவு நேபாளத்தின் மலைப்பகுதிகளில் மட்டும் முடிவடையவில்லை. ஆறுகளில் இருந்து பெருக்கெடுக்கும் கூடுதல் நீர் இந்தியாவிலும் வெள்ள அபாயத்தை அதிகரித்துள்ளது. குறிப்பாக நேபாளத்தில் இருந்து இந்தியாவுக்கு பாயும் ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் எல்லையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றங்கரையோரத்தில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை உடனடியாக பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்கனவே ஏற்பட்டுள்ள பேரழிவுடன் ஒப்பிடும்போது இந்திய எல்லை பகுதிகளில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தாலும் தொடர்ந்து பெய்யும் மழை மற்றும் ஆறுகளில் அதிகரிக்கும் நீர் போக்குவரத்து காரணமாக அடுத்த சில நாட்கள் முக்கியமாக இருக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேபாள அரசு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை வேகப்படுத்தியுள்ளது. ராணுவம், காவல்துறை மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக உயிருடன் இருப்பவர்களை மீட்பது, காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவது மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்வது ஆகிய பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் பெரும் கவலையில் உள்ளனர். தொலைத்தொடர்பு வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பல
பல குடும்பங்களால் தங்களது உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் முன்னேறிய பின்னரே உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களுடைய உண்மையான எண்ணிக்கை முழுமையாக தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இமயமலை பகுதியில் ஏற்படும் இதுபோன்ற திடீர் இயற்கை பேரழிவுக்கு காலநிலை மாற்றமும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கலாம் என நிபுணர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். பனிப்பாறைக்குள் உருகுவது, மலைப்பகுதிகளுக்குள் பனிக்கட்டிகள் மற்றும் பாறைகள் சரிவது, திடீர் கனமழை போன்ற நிகழ்வுகள் ஒன்றுடன் ஒன்று இணையும் போது மிக குறுகிய நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்குகள் ஏற்படக்கூடும். இந்த சம்பவமும் அதற்கான மற்றொரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் நூற்றுக்கணக்கானோரின் உயிரை காப்பாற்ற மீட்புக் குழுக்கள் போராடி கொண்டிருக்க, மறுபுறம் மேலும் வெள்ளம் ஏற்படாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட இந்த பேரழிவு ஒரு சில நிமிடங்களில் இயற்கையின் சக்தி எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடும் என்பதை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியிருக்கிறது. 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன நூற்றுக்கணக்கானோரின் நிலை என்ன என்பது இன்னும் தெரியவில்லை. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர உதவிகளை வழங்குவதிலும் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதிலும் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அடுத்தடுத்த நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சமும் நீடிக்கிறது. எனவே நேபாளத்தின் பாதிக்கப்பட்ட மலைப்பகுதிகளில் மட்டுமின்றி இந்தியாவின் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச எல்லையோர பகுதிகளிலும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நேபாளம் மற்றும் திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட இந்த இயற்கை பேரழிவின் முழுமையான பாதிப்பு, மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னரே தெளிவாகும். இப்போதைக்கு மீட்பு குழுக்களின் கவனம் முழுவதும் உயிருடன் இருப்பவர்களை மீட்பதிலும் காணாமல் போனவர்களை தேடுவதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதிலும் குவிந்துள்ளது. நேபாள திபெத் எல்லையில் தொடங்கிய இந்த திடீர் வெள்ளம் தற்போது இந்திய எல்லை பகுதிகளுக்கும் எச்சரிக்கை மணியை ஒலிக்கச் செய்துள்ளது. அத்துடன் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. காணாமல் போனவர்களினுடைய எண்ணிக்கை மற்றும் உயிரிழப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் அடுத்தடுத்த நாட்களில் மேலும் தெளிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.